ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம இந்த அழகான அருங்கோணம் மாடலில் இந்த கூடை எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஹெக்ஸாகன் மாடலில் வெளியில் பார்க்குறதுக்கும் பாருங்கள், அந்த ஷேப் வந்து அப்படி இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா பார்க்குறதுக்கு. இதுக்கு ஆரஞ்சு கலர் ஒயரு 2 கட்டு வாங்கிக்கோங்க. வெள்ளை ஒயர் வந்து சும்மா பார்டர் மாதிரி கொடுத்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப புரியும். இது வந்து கொஞ்சம் இதாக இருக்கும் இந்த ஷேப் கொண்டு வரத்துக்கு. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஃபுல்லாக நடுப்புறையும் பாருங்கள், சென்டர்லேயும் ஹெக்ஸாகன் மாதிரி வருது, ஸ்டார் மாதிரி வருது. கீழே அடியில் பின் அடிச்சிட்டிங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த கூடை கொஞ்சம் பெரிய கூடையாக இருக்கும். லஞ்ச் பேக்கை விட கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது. இப்போது நடுப்புற ஹோல்ஸ் போட்டுட்டு சென்டரில் பாருங்கள், இப்படி ஹோல்ஸ் போட்டுட்டு அளந்துக்கோங்க. 1 2 3 4 5 6 7 7.5 அடியில் ஒரு ஒயர் கட் பண்ணிவிட்டு மீதி எல்லா ஒயரையும் அதை வச்சே கட் பண்ணிக்கோங்க. மொத்தம் 7.5 அடியில் 18 ஒயர்ஸ் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது கட் பண்ண ஒரு ஒயர் எடுத்து சமமாக மடிச்சுக்கோங்க. இப்போது கட்டோடு இருக்குல்ல, அந்த ஒயர் எடுத்துக்கலாம். மேலேருந்து இந்த 2ஆக மடிச்சிருந்தோம்ல, அதிலேருந்து அளந்துட்டு வந்து அப்படி கீழே வந்து மடித்து பிடிச்சிக்கோங்க. இப்போது ஒன்று மேலே ஒன்று அதை மாட்டுங்க. இப்போது கீழே இருக்கிற ஒயரை எடுத்து மேலே வைங்க, அடியில் இருக்கிற ஒயரை. அதே மாதிரி சைடில் நம்ம அளந்து விட்டோம்ல கட்டோடு இருக்கிறதுலேருந்து, அந்த அடியில் இருக்கிற ஒயர் எடுத்து அளந்த ஒயரை சைடில் அந்த ஹோல்ஸில் விட்டு இந்த மாதிரி இழுத்துக்கோங்க. மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணணும். எந்த பக்கம் அதிகமாக இருக்கோ அதை கொஞ்சம் தள்ளி விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். கீழே பாருங்கள், கொஞ்சம் அதிகமாக இருக்குது, இப்படி தள்ளி விட்டு திரும்பவும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து வச்சுக்கோங்க. வலது கை பக்கம் கட்டோடு இருக்கிறது இருக்கணும். இப்போது கட் பண்ணி வச்ச 2வது ஒயர் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி சமமாக மடிச்சிக்கணும். மடிச்சிட்டு வலது கை பக்கம் கட்டோடு இருக்குல்ல, அதை மடிங்க. மடிச்சுட்டு இந்த கட் பண்ணி வச்சுருந்த ஒயரை அது மேலே மாட்டுங்க. மாட்டிட்டு இந்த ரன்னிங் ஒயர் எடுத்து மேலே வச்சுட்டு அடியில் இருக்கிற ஒயரை அந்த ஹோல்ஸ்குள்ளார விட்டு இழுத்தா இந்த நாட் கிடச்சிடும். இப்போது மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இதே மாதிரியே கட் பண்ணி வச்ச எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணுங்கள். பாருங்கள், எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போது அந்த மேலே போகிற ஒயர் அளவு அளந்து இதை கட் பண்ணி விட்டுருங்க. நம்ம சமமாக அளந்து தானே வச்சுருக்கோம், அளந்து கட் பண்ணி விட்டுருங்க. மேலே போகுதில்ல, அந்த ஒயர் அளவு அளந்து அந்த சைடில் ஒரு லைன் முடிச்சாச்சு, அதை கட் பண்ணி விட்டாச்சு. இப்போது அடுத்த லைன் போடுறதுக்கு சைடில் போகிற ஒயர் அளவு அளந்து மடித்து அதை பின்பக்கம் வச்சுக்கிட்டு மேலே போகிறத மடிச்சுட்டு அதை மாட்டுங்க. மாட்டிட்டு கீழே இருக்கிறத மேலே வச்சுட்டு அடிப்பக்கம் அளந்து விட்டதை அந்த ஓட்டைக்குள்ளார விட்டுட்டு இழுத்திங்கன்னா நாட் கிடச்சிரும். இப்போது இதை அப்படியே வரிசையாக நீங்கள் பாருங்கள், அதை மடிச்சுட்டு மேலே போகிற ஒயரை அதை சுற்றணும். சுற்றிட்டு இந்த மாதிரி போட்டுக்கிட்டே வரணும். லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், போட்டுக்கிட்டு வந்துட்டேன். வரிசையாக போட்டுட்டு வாங்க. நீங்கள் போட்டுட்டு வந்துட்டு கடைசியில் போட்டுட்டு அந்த சைடில் போகுதில்ல, அந்த ஒயர் அளவு அளந்து கட் பண்ணி விடணும். இப்போது அந்த ஒயர் ஜாயின் பண்ண இடத்த அடையாளத்துக்கு இப்படி முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. அது ஒரே கலராக நம்ம போடுறோம்ல, அதனால் எது சென்டர் அப்படின்னு தெரியணும். நடு லைன் எதுன்னு தெரியறதுக்காக இந்த மாதிரி அடையாளத்துக்கு முடிச்சு போட்டு வச்சாச்சு. இப்போது அடுத்த லைன் இதே மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணுங்கள். பாருங்கள், அளந்துட்டு வந்து மடித்து அதை பின்பக்கம் வச்சு பிடிச்சிக்கிட்டு மேலே போகிறத மடிச்சுட்டு அதை மாட்டிட்டு கீழே இருக்கிறத மேலே வச்சுட்டு அடியில் உள்ள ஒயரை அந்த ஹோல்ஸில் விட்டு இழுக்கணும். இதே மாதிரியே போட்டுக்கிட்டு வாங்க. இப்போது அதே மாதிரி பாருங்கள், அந்த முடிச்சு போட்டதுக்கு இல்லாமல் மேலே 4 லைன் ஆரஞ்சும் ஒரு வெள்ளை கலர் லைனும் நான் கொடுத்துருக்கேன், பார்டர் மாதிரி இருக்கிறதுக்காக. போட்டுட்டு வந்து சைடில் அளந்து கட் பண்ணியாச்சு. அந்த சென்டர் லைனு கணக்கு பண்ணாமல் ஆரஞ்சு வந்து 4, வெள்ளை 1, இந்த பக்கம் மொத்தம் 5 வந்திருக்கு. அந்த சென்டரோட சேர்த்தா 6, அதை சேர்க்காம 4 ஆரஞ்சும் ஒரு வெள்ளையும். இப்போ இந்த பக்கம் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் சைடில் போகிற ஒயர் அளவு அளக்கணும். அப்படியே திருப்பிக்கிட்டு அடுத்த பக்கம் திருப்பிக்கோங்க, அந்த முடிச்சிக்கும் அடுத்த சைடு.
இப்போது இந்த பக்கம் போட்டோம்ல, அதுக்கு தான் அந்த நடு லைன் அடையாளம் தெரியறதுக்காக உங்களை முடிச்சு போட்டு வச்சுக்க சொன்னது. இப்போது இதே மாதிரியே இந்த பக்கம் போட்டோம்ல, அதே மாதிரியே போட்டுக்கிட்டு வந்து அளந்து கட் பண்ணி விடணும். இந்த பக்கம் 4 ஆரஞ்சு, அந்த சென்டர் இல்லாமல் 4 ஆரஞ்சு போட்டுட்டு ஒரு வெள்ளை போடுங்க, போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், போட்டுக்கிட்டு வந்தாச்சு. மொத்தம் நமக்கு 11 லைன் பேஸு. அப்போ தான் நமக்கு டிஃபன் பாக்ஸ் ஏதாவது வைக்கிறதுக்கும் அகலமாக இருக்கும், பொருளுங்க வைக்கிறதுக்குன்னு அகலமாக போட்டிருக்கேன். இப்போது அந்த சென்டரில் இருக்க அடையாள முடிச்சு எடுத்து விட்டுருங்க. அந்த முடிச்சுக்கும் மேலே 4 ஆரஞ்சு ஒரு வெள்ளை, கீழே 4 ஆரஞ்சு ஒரு வெள்ளை, அந்த மாதிரி இருக்கணும். இப்போ கொஞ்சம் ஒயர் எடுத்து விட்டுட்டு இந்த பாருங்கள், இந்த மாதிரி சுற்றிட்டு நல்லா அதை 4 தடவை 3 தடவை நான் முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. இப்படி நல்லா பாருங்கள், நான் சுற்றிட்டு இப்படி போட்டு நம்ம தனியாக அதுக்குன்னு அந்த ஒயரை எடுத்து கட்ட வேணாம், சிக்கு விழுந்துடும். அதனால் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நான் எத்தனை தடவை பாருங்கள் இப்படி முடிச்சு போட்டு ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறேன். சிக்கு விழும்போது இப்படி தூக்கி பிடிச்சிங்கன்னா சிக்கு விழுந்துடும், எடுத்துடலாம். இப்போது அந்த ஒயர் எடுத்து கொஞ்சம் ஒயர் எடுத்து விட்டுருந்தோம்ல, அந்த வெள்ளை ஒயர் சொருகிற அளவுக்கு மட்டும் விட்டு மடிச்சுக்கிட்டு சைடில் பேஸில் சைடு பக்கம் இருக்குல்ல, அங்கேருந்து போடுங்க. எங்கேருந்து வேணாலும் ஆரம்பிக்கலாம், ஆனால் அந்த சைடுலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஏன்னா அந்த பக்கம் வந்து அருங்கோணம் வருது, அதனால் சொருகிற அளவுக்கு மட்டும் மடிச்சுட்டு, எப்பயும் நாட்ஸ் போடுவோம்ல மேலே போகிற ஒயரை மடிச்சுட்டு இந்த வெள்ளை ஒயரை மாட்டி அப்படியே போடுங்க. இந்த லாஸ்ட்டுக்கு நான் போடுறதுக்காக ஃபாஸ்ட்டாக காமிக்கிறேன், வேகமாக காமிச்சிட்ருக்கேன், போகுது. இப்போ பாருங்கள், இந்த கடைசிக்கு வந்தாச்சு. இதுதான் கார்னர் டேர்ன் பண்ணுறது, மூளை திருப்புறதுன்னு சொல்கிறது. ஒன்றுமே இல்லை, அப்படியே வரிசையாக நீங்கள் போட்டுக்கிட்டே வர வேண்டியது தான், வேறு ஒன்றுமே இல்லை. இந்த பக்கம் சைடில் இருந்த ஒயருங்களை முடிச்சுட்டு இப்போ எப்பயும் கட் பண்ணி விடுவோம்ல, இப்போ கட் பண்ணாமல் அப்படியே போட்டுக்கிட்டு வர போகிறோம். இப்போ இந்த இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா முக்கோணம் மாதிரி கேப்பு பாருங்கள் தெரியும். மற்ற இடத்துலலாம் சதுரமாக தெரியும் அந்த கேப்பு, அந்த இடத்துல மட்டும் ஒரு முக்கோணம் மட்டும் தெரியும். அது 4 மூலையிலையும் இப்படியே தான் வரிசையாக நீங்கள் இப்போ இந்த நீட்டத்தை அந்த 18 ஒயர் அப்படியே போட்டுக்கிட்டே வரணும். போட்டுக்கிட்டு வந்துட்டு அப்படியே இந்த சைடில் உள்ள 11 போட்டுட்டு இந்த பக்கம் அப்படியே 18 போட்டு இங்கே ஆரம்பித்த இடம் வரைக்கும் போட்டுட்டு வாங்க. போட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ அந்த இடம் வரைக்கும் போட்டுக்கிட்டு வந்துட்டேன். இப்போ ஏணிப்படி முடிச்சு எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். அந்த சொருகிற அளவுக்கு வெள்ளை ஒயர் விட்டுருக்கோம்ல, அந்த ஒயரை அப்படியே அடிப்பக்கம் பிடிச்சிக்கணும். பாருங்கள், 4 மூலையிலையும் போட்டு வந்துட்டேன், அதான் காமிக்கிறேன். ஒரு ரவுண்டு அப்படியே போட்டு வந்தாச்சு. இப்போ அந்த சொருகிற அளவுக்கு இருந்த ஒயரை இப்படி பாருங்கள் பின்பக்கம் வச்சு அந்த விரலுகளை வச்சு பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு இப்போ அந்த வெள்ளை ஒயரை மடித்து பின்பக்கம் வச்சுக்கணும், அடியில் உள்பக்கமாக வச்சுக்கணும். உள்பக்கம் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அந்த ஆரம்பித்ததை வந்து லூஸ் பண்ணணும். மேலேருந்து கீழே தள்ளி விட்டுட்டு திருப்பி கீழே இருந்து மேலே இழுக்கணும். அந்த கேப் கிடைக்கும், அந்த கேப்புக்குள்ளார இதை விடணும். பின்பக்கம் வெள்ளை ஒயர் போட்டுக்கிட்டே வந்தோம்ல, அது மடித்து வச்சுருந்ததை அதுக்குள்ளார விட்டுட்டு மேலே போகிற ஒயரை அந்த வெள்ளை ஒயருக்குள்ளார விட்டுட்டு இந்த மாதிரி இழுக்கணும். பாருங்கள், இழுத்துட்டு இந்த உள் ஒயரையும் எடுத்தாச்சு, உள்ளார இழுத்தாச்சு வெள்ளை ஒயரையும். இப்போது ஜாயிண்ட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்த லைன் போடணும்னா நம்ம அப்படியே இதை மடித்து மேலே எடுத்துகிட்டு வரணும். இந்த சொருகிற அளவுக்கு விட்டுருந்தோம்ல, அந்த ஒயரை அப்படியே எங்கே வேணாலும் அப்படியே சொருகி விட்டுருங்க. இனிமேல் உள்பக்கம் உங்களுக்கு எந்த பக்கம் சொருக ஈஸியாக இருக்கோ அந்த சைடு அப்படியே அதை சொருகி விட்டுருங்க. பாருங்கள், அதை அப்படியே சொருகி விட்டாச்சு. இப்போ பாருங்கள், அது ஆரம்பித்த இடமும் முடித்த இடமும் சமமாக முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த லைன் போடுறதுக்கு அந்த வெள்ளை ஒயரை அப்படியே பாருங்கள், அப்படியே மேலே எடுத்துகிட்டு வந்து மடக்கி மேலே எடுத்துகிட்டு வாங்க. எடுத்துகிட்டு வந்து கேப்பில் எடுத்துகிட்டு வந்து அது பக்கத்தில் இருக்கிற ஒயரை அப்படியே போட ஆரம்பிக்கணும். இப்போது 2வது லைன் போடுறோம் நம்ம. இப்போ சுற்றிலும் பாருங்கள், இதை ஆரம்பிச்சிருக்கோமா அப்படியே சுற்றிலும் போட்டுட்டு வந்துட்டு திரும்பவும் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், அந்த 2வது லைன் ஆரம்பித்த இடம் இது, அந்த 2வது லைன் முடித்த இடம் அது. இப்போ ஏணிப்படி முடிச்சு போடுறது திரும்பவும் காமிக்கிறேன். இந்த ரன்னிங் ஒயர் கட்டோடு இருக்கிறத மடித்து பின்பக்கம் வச்சுக்கிட்டு ஆரம்பித்ததை இப்படி லூஸ் பண்ணுங்கள். லூஸ் பண்ணிவிட்டு மேலே வந்துருச்சு, அதுக்குள்ளார அந்த வெள்ளையை விட்டாச்சு. மேலே போகிற ஆரஞ்சு ஒயரை அப்படியே முன்பக்கம் கொண்டு வந்து அந்த வெள்ளைக்குள்ளார விட்டுட்டு டைட் பண்ணணும். ஆரஞ்சை இழுத்துருங்க. திரும்பவும் மறுபடியும் அது இருந்த பொசிஷனுக்கு எடுத்துகிட்டு வந்துடுறோம். அவ்வளோதான். பாருங்கள், இப்படி மேலே எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை உள்ளார அப்படி இழுத்திங்கன்னா ஜாயிண்ட் ஆகிடும். ஆரம்பித்தது முடித்தது ரெண்டுமே தெரியல பாருங்கள், சமமாக ஈக்குவலாக இருக்கும். இப்போது சொருகிற அளவுக்கு அந்த வெள்ளை ஒயரை விட்டுட்டு கட் பண்ணிவிட்டு உடனே அதை சொருகி விட்டுருங்க.
வெள்ளை வந்து 2 லைன் தான் நம்ம போட போகிறோம். அதனால் இது போதும், 2 லைன் பார்டர் மாதிரி 2 போதும். குறைஞ்சது ஒரு 5 6 இடத்துலையாவது சொருகணும், அந்த அளவுக்கு சொருகிடுங்க. இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆரஞ்சு ஒயரை விட்டுருங்க. அந்த 18 போட்டிருந்தோம்ல, அதில் ஃபஸ்ட்டு ஆரஞ்சு முதல்ல இருக்க ஆரஞ்சு ஒயரை விட்டுட்டு அடுத்த 2 சேர்த்து ஒரு நாட் போடுங்க, ரன்னிங் ஒயர் இல்லாமல். பக்கத்தில் இருக்கிற அந்த ஒயர்களை 2ஐயும் வச்சு ஒரு முடிச்சின்னு போடணும். அந்த ஃபஸ்ட்டு வெள்ளை பக்கத்தில் ஒரு ஆரஞ்சு ஒயரை விட்டுருங்க, விட்டுட்டு அடுத்தது போடுங்க. அதிலிருந்து அப்படியே போட்டுகிட்டே வாங்க. பக்கத்தில் இருக்கிறத ஒன்றையும் சேர்த்து 2 ஒயரை சேர்த்து ஒரு முடிச்சு அப்படி போடணும். பாருங்கள் நான் எப்படி போடுறேன்னு, அதே மாதிரியே போட்டுருங்க. மெயினாக அந்த வெள்ளை எதுக்கு உங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது அடையாளம் தெரியணுங்கிறதுக்காக தான் அந்த பார்டர் லைனும் வெள்ளை கொடுத்துருக்கேன். அந்த வெள்ளை பக்கத்தில் ஒரு ஆரஞ்சு ஒயரை விட்டுறணும். இந்த பக்கம் ஒரு ஆரஞ்சு ஒயர், அந்த பக்கம் ஒரு ஆரஞ்சு ஒயரை விட்டுறணும். பாருங்கள் இது வரைக்கும் போட்டு வந்தாச்சு. இப்போ பாருங்கள் ஒரு ஆரஞ்சு ஒயர் மட்டும் அந்த இடத்துல மீதி இருக்கும், அந்த வெள்ளைக்கும் இந்த பக்கம் பாருங்கள் அந்த மாதிரி. அதே மாதிரி இந்த சைடும் ஒன்று இருக்கும் போடாமல், மீதி எல்லாமே 2 சேர்த்து போட்டாச்சு. இதே மாதிரியே அந்த சைடும் போடணும். அந்த 18 ஒயர் அந்த பக்கம் நீட்டம் இருக்கும்ல, அந்த இடத்துலையும் அதே மாதிரியே போடணும். பாருங்கள் இந்த பக்கம் வெள்ளை பக்கத்தில் இந்தாண்ட ஒரு ஒயரு இந்தாண்ட ஒரு ஒயர் விட்டுட்டேன். இப்போ இந்த சைடும் காட்டுறேன் பாருங்கள். அந்த வெள்ளை பக்கத்தில் இருக்கிற அந்த ஆரஞ்சு ஒயரை விட்டுருங்க, விட்டுட்டு அடுத்த 2 ஒயரை போடுங்க. இது ஃபாஸ்ட்டாக காமிக்கிறேன், அந்த பக்கம் காமிச்சோம்ல அதே மாதிரி தான். அந்த கடைசியில் இருக்கிற ஆரஞ்சு ஒயரை மட்டும் நம்ம விட்டுறணும். பாருங்கள் அந்த பக்கத்தில் இருக்கிறத மட்டும் விட்டாச்சு. இந்த சைடும் ஒரு ஆரஞ்சு ஒயர் விட்டாச்சு வெள்ளை பக்கத்தில். கரெக்டாக அந்த ஸ்டெப்பு பாருங்கள். இப்போ அடுத்தது பாருங்கள் எப்படின்னு. அந்த சைடில் வந்து போட்டோம்ல 11 லைனு, அங்கே வந்து நீங்கள் அந்த போடக்கூடாது. இப்போ இந்த சைடுக்கு ஒரு லைன் வரணும்ல, அதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் ரன்னிங் ஒயர் ஆரஞ்சு கலர் வச்சுக்கோங்க. அந்த ஆரஞ்சு கலர் ஒரு ஒயர் விட்டுருந்தோம்ல, அந்த ஆரஞ்சு ஒயர் எடுத்துக்கோங்க. அந்த அளவு மேலே போகிற ஒயர் அளவு அளந்துட்டு வந்து அதை மடிச்சுக்கணும். பாருங்கள் மேலே போகிற அந்த ஆரஞ்சு ஒயர் அளவு அளந்து மடித்து பின்பக்கம் வச்சுக்கிட்டு அந்த ஒரு ஒயர் விட்டுருந்த ஆரஞ்சு கலரில் போடணும். போட்டாச்சு. இப்போ இந்த பக்கம் அப்படியே அந்த வெள்ளை ஒயரு வரிசையாக போட்டுக்கிட்டு வரணும். அருங்கோணம் கூடைக்கு நம்ம சைடுலேயும் போடுவோம்ல, இப்போ இந்த சைடு மட்டும் நம்ம அந்த 2 சேர்த்து போடுற லைனு போடலை. அந்த போடாததுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டு வந்து விடணும். நான் அதை காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் கவனமாக இந்த கூடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். 2 சைடும் அந்த நீட்டத்து சைடு வந்து 2 சேர்த்து போட்டோம். ஆனால் சைடில் அந்த 2 சேர்த்து போடலை. அந்த போடாததுக்கு பதிலாக ஒரு லைன் நமக்கு இந்த மாதிரி போடுறோம். போட்டு நம்ம கட் பண்ணி விட போகிறோம். இப்போ பாருங்கள் இந்த பக்கம் ஒரு ஆரஞ்சு ஒயர் விட்டுருப்போம்ல, அந்த ஆரஞ்சு ஒயர் அளவுக்கு போடணும். பாருங்கள் ஒரு ஒயர் விட்டுருக்கோம், இதெல்லாம் 2 போட்டோம். இந்த ஒரு ஆரஞ்சு ஒயர் மட்டும் இருக்குது பாருங்கள். அந்த ஆரஞ்சு அளவு போட்டுட்டு அந்த ஆரஞ்சு மேலே போகுது பாருங்கள், அந்த அளவே அளந்து கட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கு தான் 2 கட்டு உங்களை ஒயர் வாங்கிக்க சொன்னேன். இந்த மாதிரி பிட்டு பிட்டாக நம்ம கட் பண்ணி விட வேண்டியது வரும். அதனால் இது ஒரு கட்டு தனியாக வச்சுக்கோங்க. இப்படி இப்போ இந்த சைடு 2 சைடும் போடணும். இந்த சைடும் பாருங்கள் ஒரு ஆரஞ்சு கலர் ஒயர் விட்டுருக்கோம். அந்த ஒயர் அளவு அளந்துக்கோங்க. மடித்து பின்பக்கம் வச்சுக்கிட்டு அந்த ஆரஞ்சு ஒயர்லேருந்து போட ஆரம்பிக்கணும். நம்ம அந்த சைடு போட்டோம்ல அதே மாதிரி இந்த ஆப்போசிட் சைடும் ஒன்று.
அந்த சைடு இந்த பக்கமும் ஒரு ஆரஞ்சு இருக்கும், அது வரைக்கும் போட்டுக்கிட்டு வரணும். அந்த வெள்ளை ஒயரை தாண்டி ஒரு ஆரஞ்சு ஒயர் இருக்கும், அது வரைக்கும் போட்டுக்கிட்டு வந்து அந்த ஆரஞ்சு ஒயர் அளவு அளந்து கட் பண்ணி விட்டுறணும். அது வரைக்கும் போட்டுட்டு இந்த ஃபஸ்ட்டு புரியாதுல்ல, அதனால தான் நான் உங்களுக்கு இது காமிச்சிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வெள்ளை கலரில் மேலே போடுறதுக்கு என்ன பண்ணோம், 2 லைன் போட்டோம் வெள்ளை கலர் ஒயர் வச்சு. அதுக்கப்புறம் அதை கட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அந்த நீட்டத்தில் அந்த வெள்ளை பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆரஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் இருக்கிற 2 ஒயரை சேர்த்து ஒரு முடிச்சின்னு போட்டுக்கிட்டே வந்தோம். அது முடித்ததுக்கப்புறம் அந்த சைடுக்கு வந்து 2 சைடுக்கும் அந்த விட்டிருந்த ஆரஞ்சு ஒயரை அளந்து அதிலேருந்து போட்டுக்கிட்டு வந்து இந்த சைடு ஒரு ஆரஞ்சு ஒயர் மேலே போகிறது இருக்கும், அந்த ஒயரையும் போட்டுட்டு அந்த அளவு அளந்து கட் பண்ணி விடுறோம் 2 சைடுக்கும். இப்போ இது பாருங்கள், 2வது சைடுக்கு நம்ம இந்த மாதிரி அளந்து கட் பண்ணி விட்டுருட்டோம். அந்த ஆரஞ்சு வரைக்கும் போடணும், வெள்ளையை தாண்டி ஒரு ஆரஞ்சு ஒயர் இருக்கும், அது வரைக்கும் போட்டுட்டு கட் பண்ணி விட்டுட்டோம். இப்போ இந்த ஒரு லைன் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப்பு என்னென்னு பார்க்கலாம் பாருங்கள். இது கொஞ்சம் லூஸாக இருக்கும், எல்லாம் அப்பப்போ டைட்டாக போட்டுக்கோங்க. இப்போது அடுத்தது பாருங்கள், இப்படி 2 வச்சுக்க சொன்னேன். ஒன்று வந்து நம்ம அளந்து இப்போ கட் பண்ணி விட்டோம்ல, அந்த மாதிரி போடுறதுக்கு வேணும். இன்னும் ஒன்று ரன்னிங் ஒயருக்கு வேணும். மேலே வந்து ஒரு லைன் போட்டுக்கிட்டே வரணும் ரன்னிங் ஒயரு. அதுக்காக ஒரு கட்டு இந்த மாதிரி முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க, ஒயர் கொஞ்சம் வெளியே எடுத்து விட்டுட்டு. 2 ஆரஞ்சு கலர் ஒயர் கட்டு வச்சுக்கோங்க தனித்தனியாக இந்த மாதிரி. இது வந்து அப்படியே உள்பக்கமே இருக்கும், நம்ம அதுக்கப்புறம் கட் பண்ணி விடுறதுக்கு தேவைப்படும்ல, அதனால் இன்னொரு ஆரஞ்சு ஒயர் வச்சுருக்கேன், இன்னொரு கட்டு. இப்போது ரன்னிங் ஒயரில் சுற்றிலும் ஒரு லைன் போட போகிறோம். அதுக்கு அந்த சைடுலேருந்தே பாருங்கள், சொருகிற அளவுக்கு ஒயர் மடிச்சுட்டு மேலே போகிற அந்த 3வது ஒயரு எதுலேருந்து வேணாலும் நீங்கள் ஆரம்பிக்கலாம். இப்போ அந்த சொருகிற அளவுக்கு விட்டுருந்ததை அந்த வெள்ளை சொல்லி கொடுத்தேன்ல, அதே மாதிரி தான் நீங்கள் ஃபஸ்ட்டே சொருகுனாலும் சரி, இல்லைனா ஏணிப்படி முடிச்சு போடுறப்போ சொருகுனாலும் சரி. ஏணிப்படி முடிச்சு போடுறப்போ சொருகுனா தான் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டே போட்டுட்டிங்கன்னா அதை லூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஏணிப்படி முடிச்சு போடுறப்போ கொஞ்சம் இதாக இருக்கும். இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு பாருங்கள், இந்த மாதிரியும் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டே கூட சொருகிற அளவுக்கு விட்டுருக்கிறத இப்படி சொருகிடலாம். உங்களுக்கு எது ஈஸியோ அந்த மாதிரி பண்ணுங்கள். இப்போது சொருகியாச்சு. இப்போது இந்த ஆரஞ்சு கலரில் பாருங்கள், நான் சொல்லி கொடுக்குறேன். இந்த சைடில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அப்படியே நீட்டமாக போட்டுட்டு வரலாம். அந்த மூளை இடம் வந்ததுக்கப்புறம் வெள்ளை ஒயர் வந்தோடனே நான் எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போது பாருங்கள், அந்த ஒயிட்டு கலருக்கு எடுத்த அந்த மூளைக்கு வந்தாச்சு. அந்த வெள்ளையும் போட்டுட்டு இப்போது அந்த சைடில் போகிற ஆரஞ்சு ஒயர் ஒன்று இருக்கும் வெள்ளை பக்கத்தில், அதையும் போட்டுருங்க. இப்போ அதையும் போட்டாச்சு. அதுக்கு அடுத்தது நம்ம 2 சேர்த்து போட்டிருந்தோம்ல அந்த அருங்கோணம் மாதிரி, அதில் ஒரு முடிச்சிலேருந்து 2 ஒயர் வரும். அந்த 2 ஒயரையும் இந்த ரன்னிங் ஒயரை வச்சு பாருங்கள், நான் போடுறேன். எந்த ஒயரையும் விடக்கூடாது. இப்போ பாருங்கள், அந்த ஒரு முடிச்சிலேருந்தே 2 வருதா, இந்த பக்கம் ரைட்டில் ஒன்று லெஃப்ட்டில் ஒன்று, இப்படி அந்த 2ஐயும் போடுங்க. பாருங்கள், 1 போட்டாச்சு. அடுத்தது அந்த நாட்டிலேருந்தே இன்னொரு ஒயர் மேலே போகுதுல, அதையும் போடுங்க. இப்போ பாருங்கள், இன்னொன்று பாருங்கள். இப்போ இந்த பாருங்கள், அப்படி கேப், அப்போ தான் நமக்கு அருங்கோணமாக வரும். இப்போ இந்த மேலே போகிற 2 ஒயரு, ஒரு முடிச்சிலேருந்தே 2 ஒயர் போகுது, அந்த 2ஐயும் தனித்தனியாக போடணும். இப்படி நான் போட்டிருக்கேன் பாருங்கள், வரிசையாக வருது பாருங்கள். அந்த மாதிரியே போட்டுக்கிட்டே வாங்க சுற்றிலும். இப்போது இந்த சைடுலேயும் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா அப்படியே போட்டுக்கிட்டே வரணும். பாருங்கள், சுற்றிலும் 4 சைடும் போட்டுறணும் அந்த ரன்னிங் ஒயரை வச்சு.
பாருங்கள் அந்த இடத்துல அந்த ஆரஞ்சு ஒரு லைனு போட்டு கட் பண்ணி விட்டுருந்தோம்ல அந்த ஒயர் அதையும் போடணும். அதையும் போட்டு மேலே போகிற ஆரஞ்சு ஒயரையும் போடணும். நம்ம சேனலில் நிறைய விதமான கூடைகள் இருக்குது, தேவைப்படுறவங்க பாருங்கள். இப்போ பாருங்கள் அப்படியே போட்டுக்கிட்டே வந்து இந்த சைடும் 2 எல்லா ஒயரையும் போடுங்க. ஆரம்பித்த இடம் வரைக்கும் நான் சொல்கிறேன் வந்துட்டு. இப்போது ஒரு ரவுண்டு ஃபுல்லாக போட்டுக்கிட்டு வந்துட்டேன். எந்த ஒயரையும் விடாமல் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு வந்துட்டேன். இப்போ ஆரம்பித்த இடம் முடிச்சாச்சு, அந்த இடத்துக்கிட்ட வந்தாச்சு. கடைசி ஆரம்பித்த இடத்துக்கும் பக்கத்து வரைக்கும் போட்டாச்சு. இப்போது ஏணிப்படி முடித்து போடுறேன். முன்னாடி சொல்லி கொடுத்த மாதிரியே தான். அந்த ஆரம்பித்த இடத்துல லூஸ் பண்ணிவிட்டு போட்டுக்கிட்டு வந்த ஒயரை மடித்து பின்பக்கம் வச்சுக்கிட்டு எப்பயும் சொல்லி கொடுத்த மாதிரி ஏணிப்படி முடித்து போட்டுருங்க. போட்டுட்டு வெள்ளை கலரில் சொல்லி கொடுத்தேன்ல அதே மாதிரி இப்போது அதை உள்பக்கம் இழுத்தாச்சு. இது அப்படியே பின்னாடியே இருக்கட்டும். இந்த கட்டோடு இருக்கிறது அந்த ஏணிப்படி முடித்து போட்டதுக்கப்புறம் அது அப்படியே உள்பக்கமே இருக்கணும். அதை எதுவும் பண்ண வேணாம், இனிமேல் சைடில் அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுத்தது இந்த நீட்டத்தில் மட்டும் நம்ம என்ன பண்ணணும்னா திரும்பவும் 2 ஒயராக சேர்த்து ஒரு முடிச்சு போட போகிறோம். அந்த பெரிய கேப்புக்கும் மேலே 2 ஒயர் வரும் பாருங்கள். அந்த வெள்ளை பக்கத்தில் எப்பயும் போல் ஒரு ஆரஞ்சு ஒயரை விட்டுறணும். விட்டுட்டு அடுத்த 2 ஒயரு, அதாவது அந்த பெரிய ஹோல்ஸுக்கும் மேலே இருக்கிற 2 ஒயரை சேர்த்து ஒரு முடிச்சு போடுங்க. வெள்ளை பக்கத்தில் வர ஆரஞ்சு ஒயரை விட்டுட்டு போட்டிங்கன்னா கரெக்டாக அந்த வரும். அந்த பெரிய கேப்புக்கும் மேலே ஒரு நாட்டுன்னு வரணும். இந்த பக்கமும் அப்படியே போட்டுக்கிட்டே நம்ம இப்போ வரோம்ல, அந்த கடைசியிலையும் வெள்ளை பக்கத்தில் ஒரு ஆரஞ்சு ஒயரை மட்டும் விட வேண்டியது இருக்கும். மீதியெல்லாம் 2 சேர்த்து போடணும். அந்த ஃபஸ்ட்டு போட்டோம்ல அதே மாதிரி. பாருங்கள் அந்த பெரிய ஹோல்ஸ்க்கு மேலே கை வச்சு காமிச்சேன்ல, அதுக்கு மேலே இருக்கிற 2 நாட்டிலேருந்து வர ஒயரை சேர்த்து ஒரு முடிச்சு போட்டாச்சு. இப்போது அந்த வெள்ளை பக்கத்தில் ஒரு ஆரஞ்சு ஒயர் பாருங்கள் மீதி இருக்கும். இந்த மாதிரி இருக்கணும். இப்போது 2 சைடும் அதே மாதிரி பண்ணணும். ஒரு சைடு போட்டாச்சு. இப்போ இந்த சைடு ஆப்போசிட் சைடு எதிர்பக்கத்துலேயும் அதே மாதிரி அந்த வெள்ளை ஒயர் பக்கத்தில் ஒரு ஆரஞ்சு ஒயரை விட்டுட்டு அந்த பெரிய ஹோல்ஸுக்கும் மேலே ஒரு நாட்டு போடுங்க. இனிமேல் வரிசையாக பாருங்கள் அப்படியே இது வரைக்கும் போட்டுட்டு வாங்க. அந்த லாஸ்ட் வரைக்கும் அந்த பெரிய ஓட்டை இருக்குல்ல, அந்த பெரிய ஓட்டைக்கும் மேலே போகிற 2 ஒயரை சேர்த்து ஒரு முடிச்சின்னு போடணும். உங்களுக்கு தெரியலனாலும் அப்படியே கையை வச்சு பாருங்கள். அந்த பெரிய ஹோல்ஸ்க்கு மேலே வர 2 சேர்த்து போட்டுருங்க. இப்போது போட்டாச்சு. இப்போ அந்த வெள்ளை ஒயர் பக்கத்தில் பாருங்கள், இந்த லாஸ்ட்லேயும் ஒரு ஒயர் மீதி இருக்கும்.
இப்போது இந்த மாதிரி நம்ம 2 ஒயராக சேர்த்து ரன்னிங் ஒயர் இல்லாமல் போடுறோம்ல, அப்போது என்ன பண்ணணும்னா இந்த சைடுக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு ஒயர் பாருங்கள், இது அப்படியே உள்பக்கம் ரன்னிங் ஒயர் இருக்குது, அது தனியாக இருக்கட்டும். இப்போது இந்த ஒயர் தனியாக இருக்குல்ல, அந்த ஒயர் எடுத்தாச்சு. எடுத்துட்டு முன்னாடி சொல்லி கொடுத்த மாதிரி தான் அந்த ஆரஞ்சு ஒயர் மேலே போகுதுல வெள்ளை பக்கத்தில், அந்த ஒயர் அளவு அளந்து மேலேருந்து அளந்துட்டு வந்து அதை மடித்து பின்பக்கம் வச்சுக்கிட்டு அந்த ஆரஞ்சு ஒயர்லேருந்து போடுங்க. அந்த வெள்ளைக்கும் வெளியில் இருக்குல்ல அந்த ஆரஞ்சு ஒயர், அது வரைக்கும் அதுலேருந்து ஆரம்பித்து அதே மாதிரி நீட்டமாக அப்படியே பேஸு அடிப்பாக்கத்தில் போட்டுகிட்டே வாங்க. பேஸில் உள்ள லைன் அதெல்லாம் அந்த சைடு பேஸ் சைடு அது. இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ பாருங்கள் அந்த ரன்னிங் ஒயர் இருக்குல்ல, அதை இப்படி மேலே வச்சு பிடிச்சிக்கோங்க. அந்த இடம் வரும்போது பாருங்கள், நான் எப்படி காமிக்கிறேன். இப்போது அது வந்து இப்படி வளைச்சி கட்டோடு இருக்கிறத, இல்லைனா ரொம்ப கேப் ஆயிரும். அடுத்த லைன் நம்ம ரன்னிங் ஒயர் தான் வச்சு போட போகிறோம். அதனால் இப்போ இதை பாருங்கள், ரன்னிங் ஒயரை சுற்றிட்டு இப்போ அதுக்கும் மேலே போகிற ஒயரை சுற்றும் போது அந்த அடி ஒயரையும் பாருங்கள் வச்சு இப்படி சேர்த்து சுற்றிக்கோங்க. இப்படி சேர்த்து சுற்றி கொண்டு வந்துடுங்க. ஏன்னா இல்லைனா அது அடியில் வந்து ரொம்ப கேப் ஆகிடும் மாட்டுற மாதிரி. இப்போ அடுத்த லைன் நம்ம அதை ரன்னிங் ஒயர் போடணும், அதுக்காக தான் அது அந்த இடத்துல இருக்குது. ஒரு இதில் மட்டும் அப்படி போட்டால் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் சாதாரணமாக இப்படியே போட்டுக்கிட்டு வாங்க. அந்த ஒயர் அடியிலேயே தான் இருக்குது. ஒவ்வொரு டைமும் நம்ம இந்த 2 ஒயராக சேர்த்து போடும்போது, கிராஸ் கட் மாதிரி போடும்போது சைடில் இப்படி போட்டு அளந்து கட் பண்ணி விட வேண்டியது வரும் 2 சைடும். இப்போது அப்படியே பாருங்கள், அந்த ஆரஞ்சு ஒயர் வரைக்கும் போட்டாச்சு. வெள்ளை பக்கத்தில் இருக்குல்ல, அந்த ஆரஞ்சு ஒயர் அளவு போட்டுட்டு மேலே போகிற ஒயர் அளவு அளந்து இப்படி கட் பண்ணி விட்டுறணும். இதே மாதிரியே அடுத்த சைடு, இந்த சைடும் பாருங்கள், அந்த அருங்கோணம் மாதிரி அந்த போட்டிருக்கோம்ல 2 ஒயர் சேர்ந்து, அது பக்கத்தில் ஒரு ஆரஞ்சு ஒயர் விட்டுருப்போம். அந்த அளவு அளந்து அந்த ஆரஞ்சு ஒயர்லேருந்து போடுங்க. ஒவ்வொரு தடவையும் நம்ம இப்போ இது ஹைட்டு ஏற்ற போகிறோம். ஒவ்வொரு டைமும் அந்த 2 ஒயரை சேர்த்து அந்த பெரிய ஹோல்ஸுக்கு மேலே 2 ஒயரை சேர்த்து ஒரு நாட் போடும்போதுலாம் நீங்கள் இந்த மாதிரி அளந்து கட் பண்ணி விடணும் சைடில். அதுக்கு அடுத்தது ரன்னிங் ஒயர் ஃபுல்லாக போட்டுட்டு வரோம். சுற்றிலும் எங்கேயும் விடாமல் ஒரு லைன் போடுவோம். இப்போ பாருங்கள், அந்த வெள்ளை போட்டுட்டு அது பக்கத்தில் இருக்க ஆரஞ்சு ஒயர் வரைக்கும் போட்டாச்சு. போட்டுட்டு மேலே போகிற ஒயர் அளவு அளந்து அதை கட் பண்ணி விட்டுறணும். இப்போது அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள், அந்த உள்ளுக்கு இருக்குல்ல கட்டோடு இருக்கிற ஒயரு, அந்த ஒயரை அப்படியே சைடில் மடித்து மேலே எடுத்துகிட்டு வந்து கேப்பில் எடுத்துகிட்டு வந்து பாருங்கள், இப்படி எடுத்துகிட்டு வந்து ஒரு லைன் ஃபுல்லாக நம்ம எங்கேயும் எந்த ஒயரையும் விடாமல் வரிசையாக போட போகிறோம். இதை விட உங்களுக்கு கூட கொஞ்சம் சின்னதாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்க, அந்த 18 ஒயர் நம்ம கட் பண்ணி எடுத்தோம்ல, அதுக்கு நீங்கள் 16 கூட கட் பண்ணிக்கலாம். 16, 12ன்னு.
இப்போ பாருங்கள் இந்த மூலை வரைக்கும் வந்தாச்சு. இப்போ எதையுமே விடக்கூடாது. பாருங்கள் இப்போ மேலே போகிற அந்த ஆரஞ்சும் போடணும். நம்ம சைடில் அளந்து விட்டுருந்தோம்ல அந்த ஆரஞ்சையும் போட போகிறோம். அந்த இடத்துல மட்டும் பார்த்திங்கன்னா மேலே ஒன்று சைடில் ஒன்று வரும். அது ரெண்டையும் போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ பாருங்கள் அந்த 2 ஒயர் பாருதுங்க. ஒரு நாட்டிலேருந்து 2 ஒயர் வருது. அந்த ரெண்டையும் தனித்தனியாக போடுங்க. இந்த ரன்னிங் ஒயர் கட்டோடு இருக்கிறது நம்ம போட்டுக்கிட்டு வரும்போது எந்த ஒயரையும் விடாமல் வரிசையாக நம்ம போட போகிறோம். அப்படி போட்டால் தான் உங்களுக்கு இந்த அருங்கோண மாடல் வரும். சுற்றிலும் அப்படியே போட்டுட்டு வாங்க. ஆரம்பித்த இடம் வர வரைக்கும் ஒரு ஒயர் விடாமல் வரிசையாக போடணும். 4 சைடும் போட்டுட்டு வரணும். இந்த கட்டோடு இருக்கிற ஒயர் போடும்போது ஏணிப்படி முடித்து போடணும். இதே மாதிரியே போட்டுக்கிட்டே வாங்க. நான் எத்தனை ரவுண்டு ஒரு ரவுண்டும் இதே மாதிரியே போடுங்க. இப்போ பாருங்கள் அடுத்தது இந்த ஃபுல்லாக போட்டுட்டு வந்து ஏணிப்படி முடித்து போடுறேன். இப்போ இதை ஏணிப்படி முடித்து போட்டு அந்த ஒயரை அப்படியே உள்பக்கமே வச்சுட்டு அடுத்தது 2 ஒயராக சேர்த்து போடுவோம்ல அந்த மாதிரி போடணும். ஒரு லைன் இதுனா ஒரு லைன் அந்த மாதிரி போடணும். இப்போது உள்ளார இழுத்தாச்சு. இந்த ஒயர் அப்படியே உள்பக்கமே இருக்கட்டும். இது அப்படியே இருக்கணும் உள்ளாரையே. இப்போ என்ன பண்ணணும், அடுத்த ஸ்டெப்பு நம்ம எப்பயும் சொல்லி கொடுத்த மாதிரி தான். அந்த வெள்ளை ஒயர் இருக்குல்ல அது பக்கத்தில் வர ஆரஞ்சு ஒயரை விட்டுறணும். விட்டுட்டு அந்த பெரிய ஹோல்ஸுக்கு மேலே இருக்கிற 2 ஒயரை சேர்த்து ஒரு முடிச்சு போடுங்க. அதுக்கு அடுத்தடுத்து 2 ஒயராக சேர்த்து ஒரு நாட் போடுங்க. ரன்னிங் ஒயர் இல்லாமல் இப்போ போடுறது. இப்போ இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் 2 சைடும் இதே மாதிரி போடணும். போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா சைடில் அந்த விட்டுருந்தோம்ல ஒரு ஆரஞ்சு ஒயரு அதில் இருந்து அடுத்து அந்த பேஸு வெள்ளை எல்லாமே வரிசையாக வந்து ஒரு லைன் போட்டு அதை கட் பண்ணி விடணும் 2 சைடும். அதுக்கப்புறம் உள்பக்கம் வச்சுருக்கிற அந்த ஆரஞ்சு ஒயரை வச்சு ரன்னிங் ஒயர் ஒரு ரவுண்டு போடணும். ஒரு சுற்று அப்படியே போட்டுட்டு வரணும். அது மாதிரி மாற்றி மாற்றி நம்ம போட்டுக்கிட்டே வரணும். புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ 2 சொல்லி கொடுத்துட்டேன். 2 டைம் அதே மாதிரி உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி போட்டுட்டு அடுத்தது ரன்னிங் ஒயர் வச்சு போடணும். அந்த மாதிரி 2 சேர்த்து போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா சைடில் வந்து கட் பண்ணுற வேலை வரும். நம்ம அந்த ஆரஞ்சு ஒயர்லேருந்து இந்த ஆரஞ்சு ஒயர் வரைக்கும் பாருங்கள் அந்த ஒயரை வச்சு மேலே போகிற ஒயர் அளவு அளந்து இப்படியே போடுங்க. அதாவது அந்த 2 ஒயராக போட்டதுக்கப்புறம் அந்த சைடுக்கு இந்த மாதிரி போட்டு அளந்து கட் பண்ணி விட வேண்டியது வரும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் ரன்னிங் ஒயர் ஒரு லைன் போடணும். உள்பக்கம் வச்சுருக்கோம்ல அந்த கட்டோடு இருக்கிற ஒயரு அதை வச்சு அடுத்தது ஒரு லைன் போட வேண்டியது வரும். அதுக்கு தான் 2 ரோல் வாங்கிக்கோங்கன்னு சொன்னேன். இந்த மாதிரி ரன்னிங் ஒயருக்கு ஒன்று வச்சுக்கிட்டு இந்த மாதிரி அளந்து கட் பண்ணி விடுறதுக்கு ஒன்று வச்சுக்கோங்க. அப்போ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள் அது வரைக்கும் போட்டுக்கிட்டு வந்துட்டு இப்படி அளந்து கட் பண்ணி விடணும். அந்த சைடும் அதே மாதிரி போடணும். 2 சைடும் ஒவ்வொரு ஸ்டெப்பும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா தான் அந்த கூடை வந்து இப்படி விரிஞ்சி வரும் உங்களுக்கு. இந்த பக்கமும் பாருங்கள் அதே மாதிரி மேலே போகிற ஒயர் அளவு அளந்துட்டு அந்த ஆரஞ்சு ஒயர்லேருந்து போடுறேன். இப்போது அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா நீங்கள் ரன்னிங் ஒயர் வச்சு போடணும். பாருங்கள் இந்த மாதிரி போட்டாச்சு. சைடுலேயும் போட்டாச்சு. அது போட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணணும்னா கட்டோடு இருக்கிற ஒயரு உள்பக்கம் இருக்கும் பாருங்கள். அந்த ஒயரை வச்சு எங்கேயுமே நிப்பாட்டாமல் அப்படியே ஒரு ரவுண்டு ஃபுல்லாக போட்டுக்கிட்டு வந்துடணும்.
இதே மாதிரியே மாற்றி மாற்றி ஒரு ரவுண்டு ரன்னிங் ஒயர் வச்சு போடுங்க. அடுத்தது 2 ஒயராக சேர்த்து போடுங்க. அடுத்தது சைடுலேயும் போட்டு கட் பண்ணி விடணும். இதே மாதிரியே மொத்தம் அந்த பெரிய ஹோல்ஸ் இருக்குல்ல, அது வந்து 5 பெரிய பெரிய ரவுண்டாக இருக்கிறது கை வச்சு பாருங்கள். அந்த ரவுண்டை கை வச்சு எண்ணிங்கன்னா 5 ரவுண்டு வருதான்னு பார்த்துக்கோங்க, கீழே அந்த வெள்ளையிலேருந்து. அதே மாதிரி இந்த ரன்னிங் ஒயர் வந்து 1 2 3 4 5 லைன் ரன்னிங் ஒயர் லைனு வந்திருக்கணும். வந்துட்டு அந்த மேலே வந்து 2 போட்டு நிப்பாட்டிடுங்க. அந்த சைடுலையும் போட்டு கட் பண்ணி விட்டுருங்க. அஞ்சு ரவுண்டு அந்த அருங்கோணம் மாதிரி இருக்குல்ல, அந்த ஓட்டை பார்த்திங்கன்னா 5 ஓட்டை வந்திருக்கணும், 5 ஹோல்ஸு. அதே மாதிரி ரன்னிங் ஒயர் போட்டது வந்து 5 லைன் போட்டிருக்கோமா பார்த்துக்கோங்க. எதையும் விடாமல் போடுவோம்ல வரிசையாக, அது 5 லைன் போட்டிருக்கணும். அஞ்சு லைன் போட்டுட்டு அதுக்கு மேலே 2 சேர்த்து போட்டோம். 2 சேர்த்து போட்டுட்டு சைடில் 2 பக்கமும் போட்டு அளந்து கட் பண்ணி விட்டுருங்க. இப்போது இந்த ஸ்டெப்பு வரைக்கும் நீங்கள் போட்டு வைங்க. 2 சைடும் அதே மாதிரி. ஒரு சைடு போட்டுட்டோம், இப்போ இன்னொரு சைடு. அஞ்சு ரவுண்டு போட்டுட்டு 5 ஹோல்ஸ் தெரியணும். அந்த 5 ஹோல்ஸ் வரைக்கும் போட்டுட்டு அதுக்கப்புறம் 2 ஒயராக சேர்த்து ஒரு லைன் போட்டுட்டு சைடில் 2 பக்கமும் அந்த ஆரஞ்சு ஒயர்லேருந்து ஆரம்பித்து இந்த பக்கம் வெள்ளை சைடு ஒரு ஆரஞ்சு ஒயர் போகும்ல, அது அளவுக்கு போட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் காமிக்கிறேன், இந்த ஸ்டெப் வரைக்கும் போடுங்க. இது வந்து வீடியோ ரொம்ப பெருசாக போகிற மாதிரி இருக்குது, அதனால் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ட் 2 அப்படின்னு சொல்லி நான் போட்டு காமிக்கிறேன், அடுத்த ஸ்டெப்பு எப்படின்னு சொல்லிவிட்டு. இப்போ பாருங்கள், இது கட் பண்ணி எடுத்துடணும். அதில் அவ்வளோ ஒயர் இருக்குது. இந்த ஒயர் உள்பக்கம் இருக்குது. இது அப்படியே இருக்கட்டும். நான் இப்போ சொல்லி கொடுத்தேன்ல, இந்த ஸ்டெப்பு வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். ரன்னிங் ஒயர் வச்சு போடுற லைன் போட வேண்டாம், அது வரைக்கும் போட்டு வைங்க. பார்ட் 2ல் அடுத்து எப்படி போடுறது அப்படின்னு காமிக்கிறேன். ஏன்னா வீடியோ ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கு, அதனால் நம்ம சேனலை லைக் பண்ண மறந்துடாதீங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.